அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஆனி மாதத்தின் கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது. கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மிகப்பெரிய விபரீதம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான விஷயங்கள்ல விபரீதமான மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள், ஆனி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறு கடுகளவு நீங்கள் ஒரு தவறு செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தவறு செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேற்கொண்டா உங்களுக்கு வெற்றியும் சாதகமான நிலையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டம் காண வைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிரிகளிடமிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாலாபுறமும் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லை அதிகரித்த வண்ணம் இருக்கிறதுனால எதிரிகளால் பல வகைகளில் பிரச்சனைகளை சிக்குவீங்க. மறைமுக எதிர்ப்புகளும் நேரடி எதிர்ப்புகளும் தங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த 15 நாட்கள் கூடுமான வரைக்கும் அதீத உஷாராகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்க. என்னதான் ஒருபுறம் உங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய தாக்கம் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும். பொருளாதார ரீதியான மேன்மை இருக்கும், ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தலை தூக்கினாலும் கூட நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நன்றி புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதி குடிகொள்ள அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது 100% தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையானது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால எந்தவித அச்சமோ பயமோ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். மற்றொரு புற மருத்துவ செலவுகளும் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது மட்டும் இல்லாமல் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்திலையுமே சற்று சிந்தனையுடன் நடந்து கொள்ள பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீங்க. அதே மாதிரி உறவினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லதுங்க. தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் சற்று கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது நன்மையை தருவதாக அமைய பெறுங்க. இந்த காலம் பணவரத்து அதிகரிக்கலாம். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி மன துணிவு உண்டாக பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும். அதே மாதிரி மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம். வெளியூர் செல்லவும் நேரிடலாம். அதே போல் மிக துரிதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
கல்வியில் வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு சங்கடங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் பயனற்ற பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் வரும், மனசோர்வு ஏற்படும், உடல் வலிமை அதாவது உடல் வலி உருவாகலாம். சிலருக்கு செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தலாம். ஒரு சிலருக்கு எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போகலாம், பண நஷ்டம் ஏற்படலாம். இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பயணங்களில் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருமணம் சுபகாரியம் தொடர்பான நிகழ்வுகள் சுபமாகவும் மங்களகரமாகவும் அரங்கேறுங்க. அதே சமயம் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பணிச்சுமை அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது அவசியம். பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக உடல் அசதி இல்லை உடல் சோர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். சக பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க. பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமைய பெறலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும். அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம், இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடன் தொகை வந்து சேருங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது. சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம். பாக்கிகள் வசூல் ஆகிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம், கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்து
கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.